How this video sponsor SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் மூலயமா நம்ம ஃபுல் டைமாகவும் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்னி ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு கடாயில் கிட்னியை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெலாம் சுண்டணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போடுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா தக்காளி கொல கொல ஆகணும். தக்காளி கொல கொல ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அப்புறமா எண்ணெய் முக்கியமானது. எண்ணெய் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் நல்லா இது பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே வருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. தண்ணி அப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம். இதில் இப்போ நான் எண்ணெய்லாம் எதுவுமே போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணி தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு அப்புறம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்துடும். இதை சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்டாலோ இல்லை குழம்பு வச்சு இதை தொட்டுக்க சாப்பிட்டாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தக்காளி போடுறதுனால நமக்கு மசாலாவும் வரும். இப்போ நல்லா எண்ணெய் சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் அதை இறக்குங்க. இப்போயே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நான் விடும்போது பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போயே ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான்.